என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கும்போது டக்குன்னு மண்டையில் தோணுச்சு, சரி தக்காளி தொக்கை செஞ்சிருவோம். தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி தொக்கான்னு யோசித்தாலும் பிடிச்சது தானே செய்ய போகிறோம், சரிவா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு 4 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதையும் வெட்டி வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கீந்து வச்சாச்சு. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். கடாய் சூடு ஏறினதும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு 2-3 சோம்பு அப்படி ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து தூவி விட்டுருங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் அதை 2ஐயும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. தோலோட பூண்டு நல்லா இடித்து அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வெறும் மிளகாத்தூள் இருந்தால் போதும். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சுண்ட வச்சுருங்க.